ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்க அன்பான சகோதரன் வெங்கட் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. என்னுடைய வாழ்க்கையில இதுவரை 43 ஆண்டுகளாக ஆண்டவருக்காக நான் ஓடும்படியான ஒரு கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். எனவே என்னுடைய வாழ்க்கையில நான் கண்ட காரியங்களை, நான் ருசித்த காரியங்களை, ஒரு சிலவற்றை உங்களோடு கூட இந்த நாளில நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுக்கு நான் கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு, நான் கண்ட இயேசு. என்னுடைய வாழ்க்கையில நான் கண்டதான இயேசு. நான் சொல்லுகிற காரியங்களில கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாகிலும் பிரயோஜனம் இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் என்ன சொல்ல வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் ஏவினாரோ அதையே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அவரோடு கூடவே இருந்த ஒரு மனிதன் தான், அவர் ஒரு சிருஷ்டித்த மனிதன் தான். ஆனால் திடீரென்று அவன் போய் ஒழித்துக் கொள்ளுகிறான். அவர் தேடி வருகிறார். ஆனா இவனை ஒழித்துக் கொண்டிருக்கிறான். அவன் சொல்றான், நான் பயந்து என்கிறான். அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மீறுதல், ஒரு கீழ்ப்படியாமை அல்லது ஒரு பாவம் வந்தவுடனே அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஒழித்துக் கொண்டான் என்று பார்க்கிறோம். இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் என்னுடைய வாழ்க்கையில. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே நான் பிறந்திருந்தாலும், ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு நான் பிறந்திருந்தாலும், ஆலயத்துக்கு போகிறவனாக நான் இருந்தாலும், ஆண்டவரை விட்டு தூரமாகவே, அதாவது அவரோடு கூட ஒரு நெருங்கிய ரிலேஷன்ஷிப் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டது. அப்படி இருந்த நாட்களிலே நான் தேடினேன், எது நமக்கு உண்மையான நிம்மதியை தரும், சந்தோஷத்தை தரும். ஒருவேளை நல்ல வேலை கிடைத்தால் அப்படி ஆகுமா? ஒரு குடும்பம் இருந்தால் நன்றாக இருக்குமா? பணம் இருந்தால் அப்படி இதை கண்டு கொள்ளலாம்? அல்லது நல்ல நண்பர்கள் இருந்தால் அந்த சந்தோஷம் கிடைக்குமா? தேடினேன் தேடினேன் தேடினேன். ஆனால் எதுவுமே நான் எதிர்பார்த்த, நான் வாஞ்சித்த அந்த சந்தோஷத்தை, அந்த அன்பை, அந்த ஒரு நிம்மதியை எதுவும் தரல. ஆனால் திடீரென்று ஒரு நாளிலே 1978ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கிற வேலூர் நகரத்தில் நான் போயிருந்தேன். அங்கே நடந்த இயேசு அழைக்கிறார் நற்செய்தி கூட்டத்திலே சகோதரன் தினகரன் ஒரு மணி நேரம் ஆண்டோடைய வார்த்தையை சொன்னார். கடைசியில் அவர் கேட்ட கேள்வி, இந்த இயேசு உங்களில் எத்தனை பேருக்கு வேணும்? என்னையும் அறியாமல் நான் கை உயர்த்தினேன், எழுந்தேன், முன்பாக வர சொன்ன போது போனேன், அவர் சொன்னதை செய்தேன். உடனே அந்த நாளிலே, அந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி 1978ஆம் ஆண்டுல என் வாழ்க்கை மாறிற்று. அப்பொழுது நான் பார்க்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை இத்தனை ஆண்டுகளாக, ஏறக்குறைய 24 ஆண்டுகளாக அறியாமல் இருந்துட்டோமே, இவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவரா என்று எனக்குள்ளாக ஒரு பெரியதொரு எண்ணம். கொஞ்ச நாட்கள் சென்றது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகத்துல 14ஆம் சங்கீதத்துல முதல் 3 வசனங்களை பார்ப்பீங்கன்னா அங்க சொல்லியிருக்க, அது ஒரு குறிப்பாக 2ஆம் வசனத்துல, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவரை தேடுற உணர்வு
யாத்திருக்கு. இன்றைக்கு நான் பார்க்கிற கொடியதான ஒரு காரியம், மனம் திரும்புங்கள் என்றுதான் ஆண்டவர் முதல்ல பிரசங்கத்தை ஆரம்பித்தார். தன்னுடைய ஊழிய வாழ்க்கையிலே முதலாவது அவர் சொன்னதே மனம் திரும்புங்கள். காரணம், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அவருக்கு முன்பாக வந்த யோவான் ஸ்நானம் சொன்னது அதுதான், மனம் திரும்புங்கள். ஆனா இன்றைக்கு இந்த மனம் திரும்புதலை பற்றி சொல்லுகிறதான காரியங்கள், செய்திகள் எங்கு வருவதில்லை. ஒரே ஆசீர்வாதம், கர்த்தர் இப்படியாய் செய்வார், எல்லாம் ஓகே தான், தேவைதான், நான் இல்லை என்று சொல்வேன். ஆனால் அதற்கு விட முக்கியமானது என்ன என்றால் இந்த மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் என்கிற இந்த காரியம் மக்களுடைய வாழ்க்கையில, அது குறிப்பாக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில இல்லாதபடியினாலே தான் இன்னைக்கு சபைகள் சரியில்லை, குடும்பங்கள் சரியில்லை, மாத்திரமல்ல தேசங்களும் சரியில்லை. அதே சங்கீதம் 89ஆம் சங்கீதத்திலே 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என்கிறார். ஒரு மனுஷன் அவர் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்ததோடு மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது போல, ஈசாயின் குமாரன் ஆகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக நான் கண்டேன் என்கிறார். அப்புறம் ஆண்டவர் தன்னை தேடுகிற உணர்வுள்ள மனிதர்களை தேடுகிறார், கண்ணோக்குகிறார். தாவீதை கண்டுபிடித்தது போல ஒரு சிலரை கண்டுபிடிக்கிறார், தன் இருதயத்திற்கு ஏற்றவர்களாக. மாத்திரமல்ல, தன்னுடைய ஊழியத்தை, தன்னுடைய காரியத்தை செய்யும்படியா, தனக்கு சாட்சியாக இருக்கும்படியா, அப்படிப்பட்ட ஒரு கிருபை, ஒரு சின்ன கிருபை என்னுடைய வாழ்க்கையில கிடைக்கும்படியாக ஆண்டவர் செய்தார். எனவே 43 ஆண்டுகளாக நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். அதே ஆதியாகமத்தின் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்று கேட்கிறார். அதுக்கு அவ பதில் சொல்றான் அதே வசனத்துல, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். 2 பேர் தான் இருக்காங்க, ஆதாம் ஏவாள், இந்த 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. இந்த 2 பேர் மட்டுமே இருந்த அந்த நாட்கள்ல அங்கே வேறே ஒரு காரியம் வருகிறது. அந்த பொல்லாத பிசாசு அவளை வஞ்சிக்கிறது, தேவனுடைய அந்த சமூகத்திலிருந்து விலகும்படியாக, ஒழித்துக் கொள்ளும்படியாக அந்த காரியம் ஏற்படுகிறதை நான் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நீங்க தேவ பக்தியாய் நடக்கணும் அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணிட்டாலே போதும், அந்த துன்பம் உடனே வரும். ரோமருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுவான் 7ஆம் அதிகாரத்துல 15 முதல் 19 வசனங்களிலே அவன் சொல்லுகிறான், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் பண்ணிட்டு இருக்கேன் சில காரியங்கள் எனக்கே பிடிக்கல, ஆனால் அதை செய்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்கிட்ட இருக்கு, ஆனா நன்மை செய்வதோ என்கிட்ட இல்லை. நான் நல்லவனாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் ஆண்டவருக்கு சாட்சியாத்தான் இருக்க விரும்புறேன், ஆனால் என்னால முடியல. இதுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே, ஆண்டவருடைய பிள்ளையா மாறின உடனே, மாற வேண்டும் என்று தீர்மானம் பண்ண உடனே ஏற்படுகிற காரியங்கள். அப்படியானா என்ன செய்வது? 1978ஆம் ஆண்டு ஆண்டவருக்குள்ள வந்தேன். ஒரு பெரியதொரு மாற்றம் உண்டாயிற்று. நிலைத்திருக்கணுமே, அதுல வருகிற பாடுகள், அதிலே வருகிற பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா சில சமயங்கள்ல தாங்க முடியாதவைகள்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் நினையாத வேளையில 1981 மார்ச் மாதம் 27ஆம் தேதி ஆண்டவர் என்னை அவருடைய பரிசுத்த ஆவியினாலே அளவில்லாமல் நிறைத்தார். நான் நினைத்தே பார்க்கல, எதிர்பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் பாருங்க, அந்த ஆவியானவருடைய நிறைவு வந்த பிறகு I was a different person. ஒரு பக்கம் ஆண்டவர் வந்த உடனே ஒரு பெரியதொரு மாற்றம். அந்த மாற்றத்திலே அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நிச்சயம் தேவை அந்த பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவருடைய அந்த அளவில்லாத அந்த அபிஷேகம் என்னை இன்னமும் மாற்றிற்று. நான் கண்ட ஒரு காரியம் உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது என்று கேட்கிறார். அவர் தொழுது கொள்ளும் போதெல்லாம், அவருடைய சமூகத்துல வரும் போதெல்லாம் அவருக்கு நம்ம சமீபமா இருக்கிறார். அவருடைய இனிய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்புகிறார். மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் துச்சமாக ஒன்றுமில்லை என்று நினைக்கத்தக்கதாக ஆண்டவர் மாற்றுகிறார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல, இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். ஒரு 100%, 100% அவருக்காக ஒப்பு கொடுக்கிற, 100% அவரையே சார்ந்திருக்கிறதான ஒரு வாழ்க்கை. இப்படி போய்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையில பார்க்கிற எனக்குள்ளாக ஒரு மாற்றம், எனக்குள்ளாக ஒரு பலன், எனக்குள்ளாக ஒரு தரிசனம் எல்லாம் இருக்கு. வெளி உலகத்தை பார்க்கிறேன். வெளி உலகத்தை பார்க்கும்போது அது வித்தியாசமா இருக்கு. ஐயோ, இந்த ஜனங்கள் ஏன் இப்படி இருக்காங்க? ஏன் இந்த சபைகளிலே சண்டை போடுறாங்க? ஏன் இந்த ஆண்டவரை அறியாம இருக்காங்க? சொல்லப்பட வேண்டியவைகள் சொல்லப்படலையே என்கிற ஒரு பெரியதொரு பாரம். என்ன செய்வது? பவுல் சொல்லுவான், கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அடிபட்டான், மிதிபட்டான், மரணத்துக்கு சமீபமா இருந்தான், பலவிதமான பிரச்சனைகள் இந்த ஊழியத்துல. ஆனால் சொல்றான், இவைகள் எல்லாவற்றையும் விட பெரியதொரு கவலை, பெரியதொரு பிரச்சனை எனக்கு என்னன்னா, சபைகளை பார்க்கும்போது பெரியதொரு கவலை உண்டாகிறது. அதே மாதிரிதான் எனக்குள்ளாக மாற்றம் வந்த பின்பு நான் கண்ட காரியம், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நாம என்ன செய்யலாம்? ஏதாகிலும் செய்ய வேண்டும், ஏதாகிலும் ஆண்டவருக்கு என்று செய்யணும். இந்த அன்பை ஜனங்களுக்கு கொண்டு போகணும். இன்னைக்கு இருக்கிறது போல இந்த மாதிரியான தொலை தொடர்பு காரியங்கள் அந்த காலத்துல கிடையாது. நான் ஊழியத்தை ஆரம்பித்த நாட்கள்ல பிரயாணம் பண்ணுவதே கடினமான ஒரு காரியம். வாகனங்கள் இந்த போல கிடையாது. மாத்திரமல்ல, இதை போல வசதி வாய்ப்புகளும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவன் என்ன செய்தான் என்றால், அலைந்து திரிகிறான். அவனுடைய காலத்திலே, என்னுடைய காலத்திலே நானும் எங்கெல்லாம் போக முடியுமோ, எங்கெல்லாம் என்னாலே போக முடியும், நான் வேலை பார்த்து கொண்டிருந்த காலத்திலே எப்பொழுதெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் இந்த ஆண்டவருக்காக, இந்த ஆண்டவருடைய அன்பை சொல்லுவதற்காக,
ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு நான் அலைந்து தெரிந்தேன். அந்த காலத்துல எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. எப்படி அந்த வார்த்தையை சொல்லணும் என்று நான் அறிந்திருக்கவில்லை. எனவே ஆனால் எனக்குள்ளாக ஒரு வாஞ்சை, இதை சொல்லணும் என்று சொல்லி. எனவே ஒவ்வொரு நாளும் வேலையிலிருந்து வந்த உடனே என்னுடைய கரங்களிலே அந்த நாட்களில் நான் அறிந்திருந்த அந்த இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் அந்த கேசட்டுகளை, புத்தகங்களை, வீடியோ கேசட்டுகளை எடுத்துக்கொண்டு ஜனங்களை சந்திக்க இதை பாருங்களேன், இதை கொஞ்சம் கேளுங்களேன். இதுதான் நான் ஆரம்பித்த முதல் ஊழியம். நான் இருக்கிற இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் ஒரு அருமையான ஒரு சகோதரி இருந்தார். எனக்கு ஒரு அறிமுக, அவங்களுக்கு போய் சொல்லுங்களேன், உடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் இருக்குது, நீங்க சொல்லுங்களேன் என்று சொல்லி என்னை சுட்டி காட்டினார்கள். ஒரு வீட்டுக்கு போனேன். நான் செய்தது 2 கேசட்டுகள். சகோதரன் தினகரன் அவருடைய செய்தி அடங்கிய கேசட்டு தான் கொடுத்தேன். அவர்கள் பெரியதொரு செல்வந்தர். அந்த நாட்களில் சரக்குகளை கொண்டு போவதற்கு பெரியதொரு தோணி என்று சின்ன கப்பல், அதை கூட வைத்திருந்தார்கள். அவர்களுடைய வீட்டிலே போய் இதை கொடுக்கிறேன். கொடுத்துவிட்டு ஒரு வாரம் கழித்து மீண்டுமாய் போய் பார்க்கும்போது அவர்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் திரும்ப எனக்கு தாரு. அப்படித்தான் நான் ஆரம்பித்தேன். கடைசியில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் சொல்லுகிற காரியம், பெரியதொரு செல்வந்தர்களாக இருந்தோம். எத்தனையோ பேர் வேலை பார்த்தாங்க. ஆனா இன்றைக்கு அதையெல்லாம் விட நாங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம். அதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே இல்லை. தங்களுடைய சொந்த காசுல இருந்து ஏறக்குறைய 1 கோடி ரூபாய்க்கு மேலாக செலவு செய்து ஒரு சபையை கட்டி மிக மிக கஷ்டப்படுகிற, மாத்திரமல்ல புறந்தள்ளப்பட்டிருக்கிற மக்கள் மத்தியில அந்த ஒரு சபையை ஸ்தாபித்து இன்னைக்கு ஊழியம் செய்கிறார்கள். 2 பேரும் இன்னைக்கு பாஸ்டரா இருக்கிறாங்க. நான் செய்தது ஒரே ஒரு சின்ன ஒரு காரியம்தான். இதை கேளுங்களே. நான் பிரசங்கம் பண்ணல, நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, இது பண்ணக்கூடாது என்று நான் எதுவும் சொல்லல. 2 கேசட் இன்றைக்கு 2 பேரையும் பாஸ்டர்களாக மாற்றிட்டு, எனவே என்னால் இயன்றதை அந்த காலத்துல நான் செய்தேன். என்னால சும்மா இருக்க முடியாது. எனக்கு 2 அருமையான பிள்ளைங்க. பல நாட்கள் அவர்கள் காலையில எழுந்திருக்கிறதுக்கு முன்பாகவே நான் வெளியே போயிருவேன். அவங்க தூங்கின பிறகுதான் நான் வீட்டுக்கு வருவேன். எத்தனையோ நாட்கள் அவர்களை பார்த்து பேசினதில்லை. ஏனென்றால் ஓடிக்கொண்டே இருப்பேன். அப்படி இருந்த வாழ்க்கை என்ன செய்கிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய வீடு ஜெப வீடாய் இருக்கிறது என்று எழுதி இருக்கிறது, ஆனால் நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்களே என்று ஆண்டவர் அங்கலாய்த்தார். சபையில சொல்லப்பட வேண்டிய பைகள் சொல்லப்படாமல் தேவையில்லாத காரியங்களுக்கு அவர்கள் நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்யும் போது அதை பார்த்து கொண்டிருக்க முடிவதில்லை. எனவே என்ன செய்வது என்று நான் யோசித்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். அப்படின்னா நான் கண்டது ஒரு தேவையாக கண்டது என்ன என்றால், எப்படி ஏவாளை வஞ்சித்ததோ இந்த பொல்லாத பிசாசு, அதே மாதிரி இன்றைக்கு ஜனங்களை அவன் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். உலகத்தின் காரியங்களை காட்டி, உலகத்தின் ஆசாபாசங்களை காட்டி, பலவிதமான குழப்பங்களை கொண்டு வந்து
தேவையில்லாத காரியங்களை பேச வைத்து முக்கியமான காரியத்தை விட்டுவிடுகிற ஒரு சூழ்நிலை. யோசிச்சு பாருங்க நடக்கிற காரியங்கள். அருமையான சகோதரர் வெங்கட் அவர்கள் சொன்னது போல ஒரு சின்னதொரு தவறுதான் 60க்கும் மேலான குடும்பங்கள் கண்ணீர் வடிக்கிறது. அதிலும் சிறு பிள்ளைகள். சின்ன ஒரு தவறு. இதை போல இந்த பொல்லாத பிசாசு ஜனங்களை ஏமாற்றி விடுகிறான், வஞ்சிக்கிறான். அப்படியானால் முதலாவது அவனை கட்டணும் என்னப்படும். அதற்கு பின்பு நான் செய்ய ஆரம்பித்து எங்கெல்லாம் ஜபிக்க முடியுமோ, எங்கெல்லாம் ஜப கூட்டங்களை ஆரம்பிக்க முடியுமோ, எங்கெல்லாம் இரவெல்லாம் காத்திருந்து ஜபிக்க முடியுமோ அங்கெல்லாம் ஜப குழுக்களை ஆரம்பித்து தூத்துக்குடியில நான் தினசரி ஜப ஐக்கியம் என்று நான் ஒன்றை ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் நான் வேலையிலிருந்து என் பேங்க்ல இருந்து நான் திரும்பி வரும்போது நேரடியாக அந்த வீடுதான் ஒரு 31 வீடுகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டிலே ஜபக்கூட்டம். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்களை எல்லாம் கூட்டி அவர்கள் ஆயத்தமாய் காத்திருப்பார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து ஊழியங்களுக்காக, எங்களுடைய பட்டணத்திற்காக, எங்களுடைய சபைகளுக்காக ஜபிக்க ஆரம்பித்தோம். இப்படி மாத்திரமல்ல, அநேக சபைகளிலே இரவெல்லாம் ஜபிக்கிற அந்த முழு இரவு ஜபங்கள், ராத்திரி 10 மணியிலிருந்து காலை 4 மணி வரை ஜபம் பண்ணுவோம். ஏனென்றால் இந்த பலவானை முந்தி நம்ம என்ன செய்யணும்? கட்டணும். மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறான், கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் விரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து அவன் சீசர் எல்லாரையும் திடப்படுத்தினான். 500 பேர் கூடுகிற சபையில 50 பேர் தான் வருவாங்க ஜபம் பண்ணுவதற்கு. அந்த 50 பேரோடு சேர்ந்து ஜபம் பண்ண அலைந்து திரிந்தோம். எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் கர்த்தர் கிருபை தந்தார், தந்து கொண்டிருக்கிறார். இயன்றதை செய்வதற்கு ஆண்டவர் இந்த நாள் வரை உதவி செய்து வருகிறதை நான் பார்க்கிறேன். அப்படியா நம்முடைய தேவை, நம்முடைய வாழ்க்கை முதலாவது மாற வேண்டும். அந்த மாற்றம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை பலனற்றது. இரண்டாவதாக, அந்த வாழ்க்கையிலே, அந்த அன்பிலே, அந்த ஆண்டவரோடு கூட அந்த ஆதாமை போல போய் ஒழித்துக் கொள்ளுகிறவனாக அல்லாமல், ஒழித்துக் கொள்ளுகிறவர்களாக அல்லாமல், அவரோடு கூடவே நாம் பயணிக்க வேண்டுமானால், நிலைத்திருக்க வேண்டுமானால் நமக்கு ஒரு உதவி தேவை. அது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு நிறைவு. இந்த ரெண்டையும் செய்த பிறகு நமக்குள்ளாக ஒரு பலன் வரும். அந்த ஆவியை அவித்து போடாமல் தொடர்ந்து நாம் அதிலே நிலைத்திருப்பதற்கு தேவை ஜபம், வேத வாசிப்பு. அதோடு கூட இருக்கும்போது மூன்றாவதாக நிறைவு என்னென்றால், ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே வாசிக்கிறது போல அவர் அங்கதாக்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? நமது காரியமா என்று சொல்லுகிறார். ஏன் காரியமா? என்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு யாரை நான் அனுப்பக்கூடும்? இப்பொழுதுதான் ஏசாயா சொல்கிறார், இது நான் இருக்கையா, என்னை அனுப்பும். இதே மாதிரி நானும் ஆண்டவருக்கு சொன்னேன், ஆண்டவரே நான் போகிறேன், நான் போகிறேன். என்ன பண்ணுவது? எங்க போய் பிரசங்கம் பண்ணுவது? என்ன செய்வது? நான் செய்த இத்தனை ஆண்டுகளாக நான் செய்த காரியம். ஒவ்வொரு முறையும் ஆண்டவரிடத்திலே காத்திருப்பேன், ஆண்டவரே இன்றைக்கு நான் என்ன செய்யணும்? இன்றைக்கு நான் எங்க போகணும்? யார பார்க்கணும்? எனக்கு சொல்லித்தாங்க. என்ன பேசணும்? எனக்கு சொல்லித்தாங்க. கொலோசியருக்கு எழுதும்போது பவுல் இந்த 4ஆம் அதிகாரம்
3-4 வசனங்களிலே சொல்லுகிறான், கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி அந்த திருவசனத்தை சொல்றது எப்படி சொல்றது? உங்ககிட்ட சொல்ற மாதிரி ஒரு கிராமத்துல போய் சொல்ல முடியாது. பட்டணத்திலே பிரசங்கிப்பது போல ஆண்டவரை அறியாது இருக்கிற ஜனங்கள் இருக்கிற மிகவும் பின்தங்கி இருக்கிற இடத்துல போய் சொல்ல முடியாது. ஒரே வசனம் தான். ஆனால் அதை எப்படி பேசணும், அதை எப்படி வெளிப்படுத்தணும், அது ஆண்டவருக்கு தான் சரி. எனவே முதலாவது இந்த கட்டி வைத்திருக்கிறதான இந்த பொல்லாத பிசாசை நாம் கட்டி பேச வேண்டிய பிரகாரம் அதை பேசும்போது அப்பொழுதுதான் அங்கே ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள். சபைகளிலே ஒரு மாற்றம் தொடர்ந்து ஜபம் பண்ணினதினாலே காணப்பட்ட பலவிதமான வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து இன்றைக்கு அநேக இடங்களிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த பாரத்தின்படி நான் செய்த ஊழியத்தின்படி ஏற்பட்ட மாற்றங்களை பார்க்கிறேன். சின்ன ஒரு காரியம் தான். என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதானே நான் செய்ய முடியும். எனக்கு கொடுத்த அந்த கொஞ்ச பலனிலே அநேக காரியங்களில் சபைகளிலே ஒற்றுமை, சபைகளிலே ஒரு மாற்றம், சபைகளிலே ஒரு மனந்திரும்புதல் மாத்திரமல்ல ஆவியானவருடைய அசைவு. இதுதான் ஆண்டவர் என்னை கொண்டு செய்கிற ஒரு காரியம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் உங்களுடைய சில காரியங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னுடைய மனைவி இங்க வந்துட்டு திரும்ப வந்து அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டார். இந்த நாட்களிலே நான் என்னுடைய மகள் மூலமாக நான் கேட்கிற பார்க்கிற காரியம், இந்த விமான நிலையங்களில் எல்லாம் ஒரு பிளே கார்டு வைத்து நிற்கிறீங்க. எப்படி ஆகிலும் சுவிசேஷம் சொல்லப்படணும், இந்த ஜனங்கள் பார்க்கணும், பார்க்கிற ஜனங்கள் தொடப்படணும். நல்லதொரு காரியம். நான் வேறு விதமாக அந்த காலத்திலே செய்தேன். நீங்கள் இப்பொழுது இந்த பிளே கார்ட்ஸ் வைக்கிறீர்கள், பிடித்துக் கொண்டு நிற்கிறீர்கள். எதற்காக? முதலாக நான் ஊழியத்துக்கு போகிறேன். எனக்கு அப்பொழுதெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்பாக பிரசங்க தெரியாது. எனவே நான் ஆண்டவரிடத்திலே சொன்ன ஒரு காரியம், ஆண்டவரே என்னை விட்டுருங்க, இந்த மாதிரி அலைகிறேன், இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறேன், ஆனா இதனால பிரசங்கிக்க மட்டும் மாட்டேன். முதலாக ஒரு கூட்டத்திற்கு போயிருக்கேன், ஒரு இடத்து ஆலயத்துக்கு போயிருக்கேன். ஒரு சில சகோதரிகள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. உட்கார்ந்து இருக்கும் போது நான் அவர்களை போய் இந்த மாதிரி இயேசு அழைக்கிறார்ல இருந்து வருகிறேன்னு சொன்னா வாங்கன்னு சொன்னாங்க. அவர்களோடு கூட உட்கார செய்தார்கள். முதலாவது அவர்கள் சொன்ன காரியம், எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்க. எனக்கு தெரியாது என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கேன், என்னால முடியாது என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கேன். அவங்க சொல்றாங்க, நீங்க ஏதாவது பிரசங்கம் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு 20 நிமிஷம் பேசி முடிச்சுட்டு கடை திறந்து பார்த்தா எனக்கு முன்பாக இருந்தவர்கள் 15 பேர், 15 பேரும் அழுகிறார்கள். இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இல்லை என்ன பேசுனேன்னு. ஆனால் பேசுனது ஆவியானவர். அல்லேலூயா. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே பேசுகிறவர். ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட அவருடைய வழி நடத்துதலின்படி நாம் போகும்போது பாருங்க, நம்மை பார்க்கும்போது, நம்முடைய வார்த்தையை கேட்கும் போது கர்த்தர் கிரியை செய்யும். கடைசியாக என்ன செய்யலாம், என்ன செய்யறது? எளிதாக எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு ஆரம்ப நிலை காரியம். யாரோ அவர் தான் செய்யணும், இவர் தான் செய்யணும், என்னால முடியாது என்றெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் செய்யக்கூடிய எந்த நிலையில இருந்தாலும் சரி. அதைத்தான் நான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறதே இனிமேதான் சொல்ல போறேன். இவ்வளவு நாளும்
இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்ட காரியங்கள். என்ன செய்யலாம்? ஒரு சின்ன காரியம். கொஞ்சம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தை நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை நீங்க பாப்பீங்கன்னா அங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கொர்நேலியு என்ற மனிதன், அவன் 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அவன் தலைவன். அவனுடைய வாழ்க்கையில பாருங்க 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது, அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன், ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்கிறவன், மாத்திரமல்ல எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதன். எப்பவும் ஜெபம் பண்ண பாருங்க, யோசித்து பாருங்களேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் பவுல் சொன்னது போல எப்பவும் ஜெபம் பண்ற நல்ல மனுஷன், குடும்பத்தார் அனைவரோடும் கூட எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட அந்த கொர்நேலியுக்கு ஒரு நாள் ஒரு செய்தி வருகிறது. ஒரு தூதன் வருகிறான். 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல 4ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்ன என்று கேட்கும் போது இந்த தூதன் சொல்லுகிறான், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டி இருக்கிறார். உன் ஜெபம்லாம் கேட்கப்பட்டதுப்பா. உணர்வுள்ளவனும் உண்டோ என்று தேவன் கண்ணோக்கினார் என்று முதலாவது பார்த்தோம். அதே போலவே தேவன் பார்க்கிறார். பார்க்கிற நேரத்துல இந்த கொர்நேலியுடைய தர்மம், அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் சந்நிதிக்கு வந்தது. இப்ப என்ன அவருக்கு செய்தி வருகிறது என்றால், அங்கே 6ஆம் வசனத்திலே நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான்னு சொல்ற. அப்படின்னா இவன் செய்ய வேண்டியது வேறே ஒரு காரியம் இருக்கு. வேறே ஒரு காரியம். நீ ஜெபம் பண்ற, நல்லவனா இருக்க, குடும்பத்தார் அனைவரோடும் கூட நீ நல்லவனா இருக்க, எல்லாம் தேவ பக்தியா இருக்க, எல்லாம் ஓகேப்பா. ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு. நீ பேதுருவை கூப்பிடு, அவன் வருவான். அவன் வந்து நீ என்ன செய்யணுமோ அதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றுதான் அவனுக்கு தேவதூதன் மூலமாக வந்த செய்தி. எனவே அவனை கூப்பிட்டு வர அனுப்புகிறான், எல்லாம் ஓகே. வந்திருக்கும் போது இவன் செய்த ஒரு புத்திசாலித்தனமான ஒரு காரியம் என்ன என்றால், 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கொர்நேலியோ தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். அவன் மாத்திரம் இருக்கல, அவன் என்ன செய்யறான்னா தன் உறவினர்கள், தன் நண்பர்கள் எல்லாரையும் கூட்டி அவன் காத்திருக்கான். அடிக்கடி நாங்க சொல்லுவோம், எந்த அலைது போனாலும் ஜெபம் பண்ண வருகிற மக்களை பார்த்து, அடுத்த தடவை வரும்போது நீ மாத்திரம் வரக்கூடாது, குறைந்தது ஒரு 2 பேரையாவது என்ன செய்யணும், கூட்டிட்டு ஒரு 2 கை இருக்கு, இந்த பக்கத்துல ஒருத்தர் இந்த பக்கத்துல ஒருத்தர் பிடிச்சு கூட்டி கொண்டு வரணும். இங்கே அவன் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைத்திருக்கிறான். அடுத்தவங்க பாத்தீங்க என்றால் 44ஆம் வசனத்துல இந்த வார்த்தைகளை, இயேசுவை குறித்ததான வார்த்தைகளை அவன் பேசிக் கொண்டிருந்த போது நடந்த காரியம், வசனத்தை கேட்ட அனைவர் மேலும், யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். யோசிச்சு பாருங்க, இவன் வேற ஒண்ணும் செய்யல, எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சான். தேவனுடைய காரியம், தேவனுடைய சித்தம், அவர் சொன்ன காரியம். எனவே ஆவியானவர் இறங்கினார். மாத்திரமல்ல 11ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்லுகிறது, புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படின்னா எங்க சுவிசேஷம் போகாம இருந்ததோ, இந்த பேதுரு சொல்ற, நான் அங்கெல்லாம் போக மாட்டேன், புறஜாதிகளிடத்துல போக மாட்டேன், யூதர்கள் மத்தியில தான் நான் ஊழியம் செய்வேன் என்று வைராக்கியமா இருந்த அவனை மாற்றி இப்படியாக அங்கே கொண்டு வந்து, கொர்நேலியிடத்தை கொண்டு வந்து அங்கே முதல் முறையாக புறஜாதிகளிடத்திலே சுவிசேஷம் போகிறது. அநேகர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில
யாரோ தான் ஊழியம் செய்யணும் என்று அல்ல. ஒவ்வொரு தங்களுடைய வீட்டிலே இந்த மாற்றம் முதலாவது வாழ்க்கையில மாற்றம் வந்துட்டுன்னு சொன்னா, ஆவியானவருடைய நிறைவு வந்துட்டுன்னு சொன்னா, நம்மால் சும்மா இருக்கவே முடியாது. இதுதான் ரகசியம். எனவே இன்னும் என்னுடைய பாரம் எஞ்சிய நாட்கள்ல, இது எவ்வளவு நாட்கள் ஆண்டு, எனக்கு இப்போது 71. இவ்வளவு சீக்கிரமாக இந்த வாழ்க்கை ஒடுக்கிறது. இன்னும் பலன் இருக்கிறவரை இந்த ஆண்டவருக்காக ஓடணும். என்ன செய்யலாம்? ஒவ்வொரு முறையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே இன்றைக்கு நான் என்ன செய்யணும்? இன்றைக்கு நான் எங்க போகணும்? இன்னைக்கு நான் என்ன பிரசங்கிக்கணும்? என்ன சொல்லணும்? ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை பண்ணி இருக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவரே இந்த மக்களுக்கு என்ன செய்யணும்? கூப்பிட்டுருக்காங்களே, என்ன சொல்வது? என் உள்ளத்திலே சொன்ன காரியங்களை, எனக்கு வெளிப்படுத்தின காரியங்களை, எனக்கு ஞாபகப்படுத்தின காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கடல் கடந்து ஆயிரக்கணக்கான மைல் தூரத்திலே இருக்கிறதான நீங்கள், அந்நிய தேசத்திலே இருக்கிறதான நீங்கள், அந்த இடத்திலே ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் உங்களை இங்கே வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட வைத்திருக்கிறார். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவ நாடு, ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. இன்னைக்கு நாங்கள் இருக்கிறது இந்த இந்தியா தேசத்திலே நாங்கள் படுகிற பாடுகள், ஊழியத்திலே வருகிற தடைகள் ஏராளம். ஆனாலும் அவைகளின் மத்தியிலும் கர்த்தர் கிரியை செய்கிறார். அந்த தேசத்திலே நீங்கள் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வதற்கு ஜெபம் பண்ணுங்கள். இந்த பலவானை கட்டுங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு 2 நிமிடம் ஜெபம் பண்ணலாமா? நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், உங்களோடு கூட சேர்ந்து. நேசிக்கிற மிக நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜூம் வாயிலாக ஆண்டவரே இணைந்திருக்கிற எல்லாருக்காக அடியான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போகும், எல்லாம் மாறி போகுமானால் உமக்காக நாங்கள் செய்கிறது மாத்திரம்தான் நிலைத்திருக்கும். உடைய அன்பு மாறாதது, உடைய இரக்கம் மாறாதது, உடைய கிருபை மாறாதது. ஆண்டவரே, கொர்நேலியை போல ஆண்டவரே உமது பிள்ளைகள் பக்தியா இருக்கலாம், உம்மை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். அவருடைய வாழ்க்கையில நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அவர்களை கொண்டு அதை செய்து முடிக்க தொடர்ந்து நீர் கிருபை தருவீராக. இருக்கிற இடங்களிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, உமக்கு சாட்சிகளாக, ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட கிருபை தாரும். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்தும். தாழ்த்தி கொடுக்கிறோம். மீண்டுமாக இந்த நல்ல வாய்ப்புக்காய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்போடு அழைத்த அருமையான சகோதரன் வெங்கட் அவர்களுக்காய் ஸ்தோத்திரம். இவர் செய்கிற ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். இவைகளிலும் மேலான காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். அங்கிள் பேசும்போது ஒரு காரியம் சொன்னார். என்ன அப்படின்னா, ஓகே, மாற்றம் எனக்குள்ளாக வந்தபோது, என் குடும்பத்துல இவங்க மாறணும், இவங்க குடும்பத்துல மாறணும், இவங்க மாறணும். ஃபர்ஸ்ட் எங்க அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு? வெரி ரீசெண்டா இதே குறிச்சு நான் என்னோட சபையில நான் பேசியிருந்தேன். நான் சேஞ்ச் அப்படின்றது நமக்குள்ளாக வர வேண்டிய ஒரு காரியம். ஒரு குருடன் இன்னொரு குருடனை வழி காட்டவே முடியாது. அப்போ எனக்குள்ளாக அந்த சேஞ்ச் வந்தாதான் அதுக்கப்புறம் அந்த மாற்றம் மற்றவங்களுக்குள்ளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து போனார்ல பாருங்க. ஒரு கேசட்டை எடுத்துட்டு போய் கொடுத்தது நிமித்தம் அதுதான் கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதங்க.
ஓகே. இது இது வந்து உலகம் தர ஆசீர்வாதம் கிடையாது. இது பரத்துல இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம். நம்ம ஒரே ஒரு கேசட்ட குடுக்கறதின் நிமித்தம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் அற்புதமாக, அதிசயமான அந்த 2 பாஸ்டர் உண்டு பண்ணார்ல. சோ நமக்கு தெரியாது. நம்மளை கொண்டு ஆண்டவர் என்ன வேலை செய்ய போறார் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நல்லா பாருங்களேன். பவுலுக்கு கண்ணு போயிடுச்சு. ஒரு மனுஷன கொண்டு தான். அனனியா அப்படின்ற ஒருத்தன ஏங்க யுஎஸ்ல பில்லி கிரஹாம் அப்படின்ற ஒரு ஊழியக்காரரை எல்லாருக்கும் நல்லா தெரியும். ரொம்ப பரிச்சயமான ஒரு ஊழியக்காரர். அவர வந்து பாத்தீங்கன்னா வந்து அவருடைய மெசேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஹீலிங்கோ, பெரிய வந்து இதுவோ அப்படிலாம் நடந்து கிடையாது. ஆனா சுவிசேஷத்த பிரசங்கிக்கும்போது மக்கள் கோடிக்கணக்குல மக்கள் வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு பெரிய ஆனா அந்த பில்லி கிரஹாம் அவர அவர் ஒருத்தருடைய மெசேஜ்க்கு போய் தான் கேட்டு வந்து கேட்டிருக்காரு. முர்கதாய் ஆம் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் கரோலினால நடந்த ஒரு மீட்டிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரமா உட்கார்ந்து இருந்தவர். ஆண்டவர பத்தி கேட்கும்போது அந்த கடைசி அந்த 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 ஒரு ஒரு அழைப்புதல் குடுக்கும்போது எப்படி அங்கிள் சொன்னாரு, நானும் ஏந்து போனேன். என்ன அறியாம அப்படின்னாரு அங்கிள். அந்த நாள்ல ஆண்டவர் அவரை அறிந்து கொள்ளணுன்றதுக்காக ஆண்டவர் செய்த ஒரு காரியம். அதே போல அன்னைக்கு பில்லி கிரஹாம் ஐயாக்கும் அது பண்ணாரு. பில்லி கிரஹாம் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அவர் கூட ஒரு ஃபேமிலி ஃபிரெண்டும் இருந்தாரு. அவரும் என்கரேஜ் பண்ணாரு அவர. அவர் வீட்டுக்கு போய் அவர் சொன்ன முதல் காரியம் அவங்க அம்மாகிட்ட சொன்னாராம். இது அவருடைய பயோகிராஃபில எழுதியிருக்காரு. அவர் முதல்ல அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னாரு. என்ன தெரியுமா சொன்னாராம்? அம்மா நான் மாறிட்டேன். ஐ சேஞ்ச்ட். அம்மா நான் மாறிட்டேன். ஐ சேஞ்ச்ட் அப்படின்னாராம். அந்த மாற்றம் எப்பேற்பட்டது. இன்னைக்கு பாருங்களேன் அங்கிள் மாறுனது நிமித்தம் அவரு நான் அவர் கூட பேசினதே இல்ல. ஆனா ஐ மீன் பேசினதே இல்ல அப்படின்னா, அ இந்த இந்த மீட்டிங்காக தான் வந்து பேசினேன் நானு. அப்ப பேசும்போது ஒரே ஒரு காரியம் சொன்னேன். அங்கிள் உங்களுக்கு ரொம்ப பொறுமை அதிகம் அப்படின்னு. அநேக காரியத்துல ஒரு பொறுமையோட இருந்ததுனால, அநேக காரியத்த ஆண்டவருக்காக அவரால செய்ய முடிஞ்சது. ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்து ஜாலியா வந்து டிவிய போட்டு ஒரு சன் நியூஸ பார்த்துக்கிட்டு ஒரு காஃபியோ, ஒரு வடையோ சாப்பிட்டு வீட்ல உட்கார்ந்திருக்கலாம்ல. ஆனா, ஆண்டவர் என்ன சொன்னாரு தெரியுமாங்களேன்? ஓகே எல்லாருக்குமே இது வந்து ஏதோ ஒரு போதகருக்கோ, ஏதோ வந்து மத்தவங்களுக்கோ இல்ல இது எல்லாருக்குமே சொல்லப்பட்ட வார்த்தை. நீ வெளியே புறப்பட்டு போய் அந்த ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் பெரிதான காரியத்த செய்வாரு. இதனால அங்கிள் சொன்னது போல ஐசையா என்ன சொன்னாரு? ஏசாயா என்ன சொல்றாரு? என் நாவை தொட்டு அப்பா இதோ நான் இருக்கேன். என்ன அனுப்புங்க அப்டின்னாரு. வேற யாரையோ அனுப்புங்க. ஓ அவங்கள அனுப்புங்க. அதே போல பாருங்களேன், செஞ்சுரியன் 100க்கு அதிபதி. அவர் என்ன பண்றாரு? அவருடைய வீட்டு கதவ திறந்து குடுக்குறாரு. அவருடைய நண்பர்கள், உறவுகள் எல்லாரையும் அழைக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சிருச்சுங்க. அவருக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அவர் ருசிச்சிருக்கார்ல. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ருசிச்சிருக்கோம்ல. உன்னையும் மட்டும் அமைதியா இருக்க போறோம். இந்த நாள்ல இன்னும் நமக்குள்ளாக மாற வேண்டிய காரியங்கள்ங்க. ஏன்னா வேதம் இப்படியாக சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பாவிலன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு பொய்யரா இருப்போம். அப்போ நமக்குள்ளாக அந்த மாற்றம் வர, 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 வர நம்ம மற்றவங்கள மாற்றக்கூடிய ஒரு பாத்திரமாக நம்மள மாற்றுவாரு. அதுதாங்க எழுப்புதலு. எழுப்புதல் நமக்குள்ளாக வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, சபை குடும்பத்துக்குள்ளாக வரும். குடும்பத்துக்குள்ளாக வர எழுப்புதல் தான் வந்து சபைக்குள்ளாக. அதுக்கப்புறம் அது அப்படியே பரவும். அது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? இண்டிவிஜுவல். இன்னைக்கு ஜேம்ஸ் கருணாகரன் அப்படின்ற நம்ம அங்கிள வந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல. அவரு சொல்லும்போது சொன்னாரு, இன்னும் எவ்வளவு நாள் குடுத்திருக்காரோ, ஆனா அந்த நாட்கள்ல நான் அவருக்காக ஓடணும். அவருக்காக செய்யணும். அவருக்காக எதையாவது எதையாவது பண்ணணும். சுவிசேஷம் எப்படியாவது பிரசங்கிக்கப்படணுங்க. இது கடைசி காலமாக இருப்பதனால, அநேக காரியங்கள குறித்து நம்ம கேள்விப்படுறோம். நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் வந்து கிராஃப் வந்து எப்படி போச்சுன்னா வந்து இப்படி ஒரு ஒரு இப்படியே போயிடுச்சு. ஆனா இப்போ டெக்னாலஜி வைஸ்ல மத்த எல்லா காரியத்திலயும் இப்போ கிராஃப் எப்படி போச்சுன்னா, வேற அளவுக்கு போயிடுச்சு இப்போ. வேற மாரி ஒவ்வொரு நாளும் பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வரும். ஓகே என்ன அப்படின்னா, இவங்கள காணோம், அவங்கள காணோம், என்ன ஆச்சு, ஏது ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிரேக்கிங் நியூஸ கேட்கறதுக்கு நம்ம இருக்கக்கூடாது. அந்த பிரேக்கிங் நியூஸா நம்ம இருக்கணும். அல்லேலூயா ஷபுரிதரி கலகரபா. ஆண்டவருடைய வருகை வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படணுங்க. அதுக்கு மாற்றம் நமக்குள்ளாக வரணும். அந்த மாற்றம் வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து மற்றவர்களை இதனால ஆவியானவர் அங்கிளுடைய வாழ்க்கையை குறித்து நம்மளோட கூட எப்படி பேசியிருக்காரோ அதன்படி நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமாங்க. ஒப்பு கொடுப்போமாங்க. ஓகே. இன்னும் எம்மட்டும், இன்னும் எம்மட்டும், இன்னும் எம்மட்டும்
நாட்கள் பத்தாதுங்க. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு அப்படின்றார். அல்லேலூயா. கண்களை மூடி, ஓ அப்பா கர்த்தராஜா, இந்த கடைசி காலத்துல ராஜா, அப்பா நாங்கள் விசுவாசிக்கிற ஒரு எழுப்புதல் உண்டு ராஜா. அந்த எழுப்புதல்ல பங்கு எங்களுக்கும் கொடுங்க ராஜா. அதுக்கு முன்பதாக ராஜா, எங்களுக்குள்ளாக மாற வேண்டிய காரியங்கள் கர்த்தர் ராஜா. அப்பா, பவுலுக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுத்தீங்களே ராஜா, அந்த வைராக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க. ஷபுரிதரை கலகரவா அப்பா. ஓ அல்லேலூயா, ஓ அல்லேலூயா. ஷக்குரிதர் அபுரிதரை கலகரவா அப்பா, அந்த வைராக்கியத்தை எங்களுக்குள்ளாக கொடுங்க ராஜா. அந்த மாற்றத்தை எங்களுக்குள்ளாக கொடுங்க கர்த்தர் ராஜா. அப்பா கர்த்தர் ராஜா, நாங்கள் எழும்பி கர்த்தர் ராஜா, பிரகாசிக்க கர்த்தர் ராஜா. அப்பா, இந்த நாள்ல கர்த்தர் ராஜா, எங்க உள்ளத்துல ராஜா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய அப்பா இருதயத்திலும் நீங்க அப்பா கிரியை செய்து கொண்டிருக்கீங்க ராஜா. அப்பா, இந்த நாள்ல அங்கிள் எங்களுக்கு ஒரு சேலஞ்சை கொடுத்திருக்காரு ராஜா. அப்பா, உமக்காக எதையாவது செய்ய எங்களை பலப்படுத்துங்க. அப்பா, எங்களுக்கு எதுவுமே தெரியாது ராஜா. ஹல்லேலூயா. நீங்க இப்ப யாராவது சொல்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாங்க என்ன பண்றது அப்படின்னு, உங்களுடைய அவைலபிள் இருந்தா போதுங்க. அவர் உங்களுடைய எபிலிட்டியை பார்க்கிறவரே இல்ல. உங்ககிட்ட என்ன இருக்குன்னு அவர் பார்க்க மாட்டாருங்க. நீங்க அவரோடு கூட இருந்தா மாத்திரம் போதும். அவர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செய்வார். அது ஒருபோதும் தடைபடாது. ஹல்லேலூயா. அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். விசேஷமாக அப்பா கர்த்தராஜா, அப்பா அங்கிளை கொண்டு வந்ததுக்காக நன்றி. அப்பா, இவர் மூலியமாக அப்பா கர்த்தராஜா எங்களோடு நீங்க பேசின காரியங்களுக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. அப்பா, இன்னும் நாங்கள் அப்பா கர்த்தராஜா, ஓ ராஜா, அப்பா எங்களுக்கு நல்ல அப்பா கர்த்தராஜா, அப்பா கர்த்தராஜா சரீரத்துல பலத்தை கொடுத்திருக்கீங்க. நல்ல அப்பா கர்த்தராஜா, ஓ வசதிகளை கொடுத்திருக்கீங்க ராஜா. இந்த காலத்துல அப்பா, அந்த காலத்துல இருந்த வசதிகள் அப்பா கர்த்தராஜா வேற மாதிரி ராஜா. ஆனா இந்த காலத்துல எங்களுக்கு அநேக காரியத்துல கம்ஃபர்ட்டா கொடுத்திருக்கீங்க ராஜா. அப்பா கர்த்தராஜா, அதை பிடித்துக் கொண்டு ராஜா நாங்கள் அமைதியாக உட்கார்ந்து கொள்ளாத படிக்கு ராஜா. ஓ ராஜா, எழும்பி பிரகாசி, இதோ உன் ஒளி வந்தது என்று சொன்ன வசனத்தின்படி ராஜா, நாங்கள் எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, இதோ கர்த்தர் ராஜா, இந்த நாள்ல இணைந்த ஒவ்வொரு உங்க கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களுக்குள்ளாக ராஜா இருக்கிற பலவீனத்தின் ஆவியை எடுத்து போடுகிற இயேசுவின் நாமத்தால ஒரு பலத்தால நீங்க இடை கட்டுங்க கர்த்தர் ராஜா. அப்பா, விசேஷமாக நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ராஜா, அப்பா கர்த்தர் ராஜா, இந்த நாள்ல அப்பா கர்த்தர் கேத்தியோட அப்பா கர்த்தர் ராஜா, கேத்தி சிஸ்டர் அப்பா கர்த்தர் ராஜா, ஓ அங்கிள் அப்பா அறிமுகப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தர் ராஜா. ஆன்டிக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய சரீரத்துல ராஜா ஒரு சுகத்தை ராஜா நீங்க கொடுங்க ராஜா. ஒரு முழு சுகத்தை நீங்க கொடுங்க ராஜா. அப்பா, இந்த நாள்ல இணைந்த அப்பா ஒவ்வொருக்காகவும், அவங்களோட தேவைகளுக்காகவும், அவங்களுடைய காரியத்திற்காகவும் அப்பா ஜெபிக்கிறேன் கர்த்தர் ராஜா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கொடுக்கப்படும் சொன்னீங்களே கர்த்தர் ராஜா. அப்பா, தேவனுடைய ராஜ்யத்தை நாங்க எல்லாரும் கர்த்தர் ராஜா தேடுவது மூலியமாக மற்ற எல்லா காரியத்தையும் நீங்க பார்த்துக்க போறீங்க ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்பா, எங்களுடைய கப்பல் அலைமோதுற கப்பலாக இருந்தாலும் ராஜா, அடிக்கடி சூறாவளி அப்பா வந்தாலும் கர்த்தர் ராஜா, அப்பா ஒரு காரியத்தை நாங்கள் மறந்துடாத படிக்க ராஜா. நீங்க சொல்லிருக்கீங்க கர்த்தர் ராஜா, ஏன்னா அந்த கப்பல்ல நீங்க எங்களோடு கூட நீங்களும் இருக்கீங்க கர்த்தர் ராஜா. அக்கறைக்கு போவும் வாருங்கன்னு சொன்னீங்க ராஜா. அப்பா, நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்கன்னு சொல்ல, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். அப்பா, நீங்க சொன்னீங்க ராஜா, அக்கறைக்கு போவும் வாருங்கன்னு சொன்னீங்க ராஜா. இது எங்களோடு கூட நீங்க வந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டும். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க வழிநடத்துங்க. எல்லா துதியும் கனமும் ராஜா உங்க ஒருவருக்கே செலுத்துறோம். அப்பா, விசேஷமாக அமெரிக்க தேசத்துல இப்பொழுது அப்பா இந்த பிளைட் அப்பா அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் நடந்துச்சு ராஜா. அதற்காக ஜெபிக்கிறோம் ராஜா. 14 அப்பா குழந்தைகள் கர்த்தர் ராஜா. அப்பா, அப்பா அந்த ஐஸ் கோல்டு வாட்டர்ல அப்பா அந்த விமானம் வெடிக்கப்பட்டு ராஜா, அந்த ஐஸ் கோல்டு வாட்டர்ல அப்பா விழுந்தாங்களே ராஜா. அவர்களை பிணமாக எடுத்திருக்காங்களா அவங்களுடைய அப்பா உறவுகளுக்காக 67 பேர் அப்பா கர்த்தர் ராஜா. அப்பா, எத்தனையோ நியூஸ் நாங்க கேள்விப்படுறோம் கர்த்தர் ராஜா. அப்பா, அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா, பாரப்படுறோம் ராஜா. அந்த குடும்பத்துக்கு நீங்க ஆறுதல் படுத்துங்க. அப்பா, விசேஷமாக எங்களுக்குள்ளாக ஒரு பாரத்தை கொடுங்க ராஜா. மற்றவர்களை குறித்து பார்க்கிற அந்த காரியத்தை இல்லாம ராஜா, எங்களுக்குள்ளாக ஒரு பாரத்தை, ஆத்ம பாரத்தை கொடுங்க ராஜா. கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய அப்பா ஒரு பாரத்தை கொடுங்க கர்த்தர் ராஜா. நீ அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்க நாம மாத்திரம் அப்பா மகிமைப்பட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. எல்லோரும் ஒன்றிணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.